ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆக்டர் விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த மதகஜ ராஜா இந்த மூவிக்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவிக்கான ஒன் வீக் ஸ்டோரி பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ இருக்கார் ராஜா. இவர் வந்து மாதவி வந்து காதலிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஃபேமிலியோடைய எதிர்ப்பால் வந்து 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம ராஜா இவருக்கு வந்து கல்யாண சுந்தரம், ரமேஷ், சண்முகம் அப்படின்ட்டு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து சின்ன வயதுலேருந்தே ரொம்ப ஒரு 4 பேரும் ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்களுடைய கல்யாண சுந்தரம், ரமேஷ், சண்முகம் இவங்களுடைய லைஃப்பில் வந்து தற்காலிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை வந்து ராஜா வந்து எப்படி சமாளித்து தன்னுடைய நண்பர்களை வந்து எப்படி வாழ வைக்கிறாரு, அந்த நண்பர்களுக்கு எதிராக இருக்கிற வில்லன்கள்கிட்ட எப்படி அவர் போராடி அவர் வந்து தன்னுடைய நண்பர்களை வாழ வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்குது. இந்த மூவி வந்து நல்ல ஒரு சூப்பராகவே அமைஞ்சிருக்குது. இந்த மூவியில் ஆக்ட்ரஸாக விஷால், அஞ்சலி, சந்தானம், வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மூவி வந்து இயக்கியது வந்து சுந்தர் சி, தயாரித்தது வந்து ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட். இந்த மூவிக்கான ஸ்டோரி வந்து சுந்தர் சி, வெங்கட்ராகவன், இசை வந்து விஜய் ஆண்டனி. இந்த மூவி வந்து நல்ல ஒரு சூப்பரான மூவியாக அமைஞ்சிருக்குது. இந்த மூவியை வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலமாக விநியோகிச்சிருக்கிறாங்க. இந்த மதகஜ ராஜா இந்த மூவி வந்து நல்ல ஒரு சூப்பரான தமிழ் படமாக அமைஞ்சிருக்குது. இந்த படம் வந்து ஜனவரி 12, 2025 அன்று வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மூவி வந்து விமர்சனங்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்குது. இந்த மூவி வந்து நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸும் வெற்றி பெற்றிருக்குது. இந்த மூவி திரையரங்குகளில் நல்ல ஒரு வெற்றி படமாகவும் நல்ல ஒரு சூப்பரான மூவியாகவே அமைஞ்சிருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.